நான் இன்னும் பவரா இல்லைன்னு. ஆமா எனக்கு பார்த்தாலே தெரியுது ப்ரோ. லைட்டு சொங்கியாட்டம் இருக்கு. இந்த 2 லைட்டும் அடிக்குது. அடிக்குது. அது வந்து ஆக்சுவலி என்ன நினைக்கிறேன் அதுதான் வந்து இப்படி ஓவராலா நம்மள எடுக்குதுன்னு. அது டிஃப்யூஸ் ஆகிட்டதுனால எனக்கு அது பார்த்தாலே தெரியுது அது டிஃப்யூஸ் ஆச்சு. பிரச்சனை எல்லாம் போவது ஓயாம வேலை செஞ்சா கிழிஞ்சுதுண்டா ட்ராயரு. என்ன இங்கிலீஷ்ல போட்டிருக்கு as I am suffering from vaccine. ஓகே ஹலோ வணக்கம். ஹலோ எவ்ரிவன். ரெட்ரோ கார்த்திக் சுப்பராஜ்னு சொன்னா உனக்கு எந்த படம் ஞாபகம் வருது? கரெக்டா சொல்லு. அந்த படம் படம் பேர் சொல்லு. உடனே படமா ஜிகிர்தாண்டா. பீஸா எங்க கொண்டு போய் வைப்ப? ஆமா பீஸா அந்த பீஸா சொல்லும்போது எனக்கு எப்ப பார்த்தாலும் அந்த பீஸா பத்தி பேசுமே மண்டல ஒண்ணுதான் ஸ்ட்ரைக் ஆகும். அந்த ஒரு மீம், அந்த ஒரு போட்டோ, யார் இது இந்த நடிகை அப்படின்னு யாரும் போட்டிருப்பாங்க. அப்புறம் வந்து கார்த்திக் சுப்ராஜ் அந்த ட்வீட் வந்து ரிப்ளை பண்ணிருப்பாரு, யூ வில் நோ ஹிம் சூன். விஜய் சேதுபதி யார் இந்த ஹீரோன்னு கேட்கும்போது இன்னும் கொஞ்ச நாள்ல உங்களுக்கு தெரியும். இப்ப பாத்தீங்களா எங்கேயோ போயிட்டாரு. He is such a versatile actor. விஜய் சேதுபதி நீ எந்த ரோல் வேணாலும் விஜய் சேதுபதி கொடு. அதுல மாஸ்டரா வந்து நிற்பார். மாஸ்டர்னா மாஸ்டர் படத்தை சொல்லு, அந்த கேரக்டர்ல அது மாஸ்டரா எந்த கேரக்டர் கொடுத்தாலும் மாஸ்டர் மாவனே வந்து அப்படி வீண் பண்ணல. அகைன் நீ பாரு, ஃபர்ஸ்ட் பீஸாலே இட்ஸ் வெரி நார்மல் ஸ்டோரி, பட் the way that story, how he project, the way of the narrative itself, it have a different perspective. ஆமா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஆமா அப்படியே நீ ஜிகர்தண்டா வாட்ச், so total contrast. ஆமா ஒவ்வொரு ஈச் காஸ்டுமே பார்த்தனா having their own motto in that movie. ஃபர்ஸ்ட் அதாவது ஒரு படத்துல 2 ஜான்ர வச்சது நம்ம கார்த்திக் சுப்பராஜ் தான். ஃபர்ஸ்ட் நீ பார்த்தப்ப இட்ஸ் லைக் a cold blooded மர்டர் ஸ்டோரி மாதிரி இருக்கும். அப்படியே செகண்ட் ஹாஃப் கிளைமேக்ஸ்லாம் நீ பார்க்குறப்போ இட்ஸ் லைக் காமெடி மூவி மாதிரி அப்படியே எடுத்துட்டு போயிரு. ஆமா கிளைமேக்ஸ் கொண்டு போயிட்டு இட்ஸ் லைக் a different one. வெற்றிமாறன் கேமியோலாம் பயங்கரமா இருக்கும். அதுக்கு அடுத்த படம் பேட்டை. அது முடிச்சு நேரம் பேட்டை தானே? இல்ல நடுவில் எது இருந்துச்சு, பிரபுதேவா கண்ணு தெரியாது பேய் படம். அது அவர் ப்ரொடியூசர்ல மெர்க்குரி டைரக்டர். ஐயோ தட்டி போறாங்க. இல்ல டைரக்டர் ராங்கான இது கொடுத்துற போறேன். மெர்க்குரி தான். மெர்க்குரி அவர் தான். மெர்க்குரிக்கு அப்புறம் இது எடுத்தாரு பேட்டைக்கு அப்புறம் ஜெகமே தந்திரம், மகான், அது 2 ஆன்லைன்ல ரிலீஸ் ஆச்சு. நடுவில் ஒரு முக்கியமான படத்தை விட்டுட்டோம். என்ன படம்? கரெக்டா சொல்லு பாப்போம். பயங்கரமான படம் இறைவி. ஆண் நெடில் பெண் குரில். ஆண் நெடில் பெண் ஆண். இப்படிப்பட்ட நம்ம கார்த்திக் சுப்பராஜின் அடுத்த படைப்பு சரி. இப்ப இதுனா ரெட்ரோ. ஆமா, சூர்யாவுக்கு கம்பேக் சொல்லுவீங்களா, இல்ல வந்து அவர் இங்கதான் இருந்தாரு இதுக்கு கம்பேக் கொடுக்கணும்? ஏன்னா ஏன் கேள்வி கேட்கறேன்னா, கடைசி படம் வந்து இது படம் இருந்துச்சு. இங்க பாரியா, சூர்யா as an actor he giving his 100%. Why he need to come back? அதுதான் கேள்வி. He no need to come back. Director சொல்லி need to come back. கேள்வியே திருப்பிக்கிட்டு கேள்வியா கேக்குறீங்க. ஓகேல, எனக்கு புரிஞ்சிச்சு. ஆக்சுவலி நான் சூர்யா கம்பேக்கான மூவி நானும் தான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். கீழே வந்து திட்டுவாயில, அவர் எங்க போனாரு இங்கதான் இருந்தாரு, அவர் நல்லா தான் நடிக்கிறது எல்லாம் அவங்க சொல்றதை நான் அவருக்கு சொன்னேன். That's okay. I don't want to be a diplomatic in this, but I hope this will be a biggest comeback for Surya. You know, this fellow. Sorry, I don't want to comment as this fellow. Why I mean it. அவர் வந்துட்டு he putting his heart and soul in each and every movie. நீ ஜெய்பீம் எடுத்துக்கோ, சூரரை போற்று, you name it, you know, whatever movie that he act, கங்குவாவே எடுத்துக்கோ. சூர்யா பெர்ஃபார்மன்ஸ் என்ன நீ குறை சொல்ல முடியும்? மொத்த படத்தை அவர் மேல தூக்கிக்கிட்டு அந்த வேன் பின்னாடி ஓடுற மாதிரி ஓடி இருக்காரு படம் ஃபுல்லா. ஐ விஷ் த காட் மேக் திஸ் மூவி பிளாக் பஸ்டர் ஹிட். இப்படி அது கம்பேக்னே சொல்லலாம். ஏன் தெரியுமா? அது கங்கு இப்ப இந்த படத்தை கம்பேக்கா இருக்கணும்னு சொல்லலாம்னு சொல்லலாம். ஏன்னா கங்குவா தான் ரொம்ப நாள் கழிச்சு தியேட்டர் இருக்கு. அது முன்னாடி வந்த படம் எல்லாமே ஓடிடி. சோ இது வந்து திரும்பி ஓகே கம்பேக் கொடுப்போம் தியேட்டர்ல. நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, நிஜமாலுமே படம் நல்லா இல்லைங்கிறது உண்மைதான். பட் நாட் ரொம்ப அவ்வளோ நல்லா இல்லைலாம் இல்லை. காட் ஃபியூ குட் திங்ஸ், காட் மோர் பேட் திங்ஸ். பேலன்ஸ் பண்றப்போ பேட் திங்ஸ் அதிகமா இருந்ததுனால அந்த படத்துக்கான ஒரு நெகட்டிவ் ஃபீல் அதெல்லாம் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணியிருந்தாலே இந்த படம் ஒரு நல்ல படமா தான் வந்திருக்கும்.
ஆனா நாம ஸ்க்ரீன் பிளே வைஸ் சொன்ன ஃப்ளாஸ் எல்லாம் நான் அக்செப்ட் பண்ணிக்குவேன். ஆனா இவங்க இதுலயே அப்படி இருந்துச்சு, இது ஏன் அப்படி இருக்கு, ஒரு கதைன்னு வந்துட்டா கதையில எல்லாமே இருக்கதான் செய்யும். அது நீ யூனிட் அக்செப்ட் இட், யூனிட் டு. அதான் சொல்றேனே, படத்தை படமா பார்க்காம எல்லாம் ரிவ்யூவரா பார்க்க ஆரம்பிச்சதுல வந்த பிரச்சனை தான் இதெல்லாம். இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஏகப்பட்ட கெட்ட படங்கள் வந்ததான் இருக்கு. அதுதான் சூரியன் நடிச்ச படமே ஏகப்பட்ட படம் நல்லா படம்லாம் இருக்கு. அப்பெல்லாம் வராத அந்த ஹேட் இப்போ உடனே சோஷியல் மீடியா வந்துச்சு, அது 1000 காரணம் நீங்க சொல்ல வேண்டாம். The thing is, they forget to enjoy the movie. They want to see the movie as a reviewer. They want to comment the movie. So they forget all the good things and they talk, only remember the bad things. And they talking about it to get fame. நீ ஏன் இதை பேசிக்கிட்டு இருக்குன்னு என்னை பார்த்து நீங்க கேட்கலாம். அதை சுட்டி காட்டுறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல, அது நான் தான். Fine, let's see what Karthik Subbaraj brings to the table. அழகா இருக்கால, சூர்யாவே பயங்கரமா இருக்காரு. இதை உனக்கு பாக்குறப்ப இது வேற லுக்கா இருக்கு. அந்த இது கோபம் கம்மி பண்ணுது. டீசர் இதுல வந்து வேற கோபம் கம்மி பண்றேன்னு வேலை பாக்குறத நீயோட விடுது. பயங்கரமா இருக்குல்ல. அடித்தடி கட்ட பஞ்சாயத்து ரத்த கிளறி ரவுடித்தனும் எல்லாத்தையும் நொடியோட விட்டுடுது. இது ஒரு ப்ரோ, இது வேற, இது ஒரு ஊரு அந்தமான் ஸ்லாங். ஓ இதுவா? தூத்துக்குடி. சந்தோஷமா தூத்துக்குடி ஸ்லாங். ஆமா, என் பொறுப்புக்கான பர்பஸ் உன் பாஷையில சொல்லணும்னா என் தம்மம் இனி காதல் பரிசு காதல். ஹல்லேலூயா. ஐயோ, பிரேம் ஒண்ணு செதுக்கி இருக்காங்க. இதுக்கு தான்ப்பா அந்த வையாபுரி மீமா போட்டு விட்டாங்க. கட் அண்ட் ரைட்டா சொல்லி கொடுத்தேன். அமிதாப் மாமா இப்ப நீ சொல்லு, கல்யாணம் பண்ணிக்கலாம். இப்படி யாரும் ஒருத்தன் லவ் சொல்லியிருக்கவே மாட்டான்ப்பா. சந்தோஷ் நாராயணன் அங்க நிக்கிறாரு மனுஷன். இது அப்படியே நம்ம தலைவர் ஃப்ரேம் மாதிரி இல்ல, தளபதி. Wow, the music and the thing, so nice. Wow, retro. செம்மையா இருக்கு லுக்கு. மாசா இருக்கு. ஜானி ரஜினி லுக். கார்த்திக் சுப்பராஜ் படம். This is absolute cinema. Summer. Wow, ரொம்ப நல்லா இருக்கு. கார்த்திக் சுப்பராஜுக்கு வந்து அந்த ஃபாண்ட் வந்து எப்பயுமே அது மாதிரி தான் இருக்கும், அந்த ரெட்ரோ அந்த இதுல இருந்து. இன்னும் நீ நல்லா நோட் பண்ணியா, கார்த்திக் சுப்பராஜும் ரெட்ரோ கார்ஸும் அப்படின்னு நம்ம தனியா ஒரு வீடியோவே செய்யலாம். ஜெகர்தண்டால இவர் வர்றது ஒரு பழைய அந்த ரெட்ரோ கார் தான், அந்த வில்லன் பாபி சிம்மா சொல்றீங்க. பாபி சிம்மா படத்துல நீ வில்லன் சொல்ற மைண்ட்ல அது வில்லனாவே ஸ்ட்ரைக் ஆகல. அது ரெண்டாவது, அதுவும் அவர் என்ட்ரி கொடுக்கறதே அந்த ரெட் கலர் அந்த ரெட்ரோ கார்ல தான் வரும். மகான் எடுத்துக்கோ, அதுலயும் அவர் வந்து அந்த ரெட்ரோ கார் தான். ஜெகமே தந்திரம் எடுத்துக்கோ, அதுலயும் ரெட்ரோ கார்ல தனுஷ் வரும். ஓகே, அதே மாதிரி இந்த படத்துல பாரு, சூர்யா வில் கம் ஆன் த ரெட்ரோ கார். எல்லா படத்துலயுமே இருந்துச்சு ரெட்ரோ இருந்தாரு, அதே ரெட்ரோ கார் தான். ஸோ கார்த்திக் சுப்பராஜ் அண்ட் ரெட்ரோ கார்ஸ் ஆர் கிரேட்டர் லவ் ஸ்டோரி தேன் ட்விலைட் அப்படின்னு நம்ம ஒரு கேப்ஷனே போடலாம். எல்லா படத்துலயும் வச்சிடறாரு, கொண்டு வந்து சொருகிடுறாரு ரெட்ரோ காரை. சம்பந்தமே இல்லை, பரவாயில்ல அங்க இருக்கட்டுங்க, ஓரமா அங்க இருக்கட்டும், உங்களுக்கு என்ன வருது அப்படின்றாரு போல இருக்கு. செட் ப்ராப்பர்ட்டியில அதுவும் ஒன்று வச்சுக்கிறாரு டிஃபால்ட்டா. பட் நல்லா இருந்துச்சு. ஈச் அண்ட் எவ்ரி ஃப்ரேமும் செதுக்கி இருக்காரு மனுஷன். ஆனா எனக்கு என்னமோ டைட்டில் இதுல ஏமாத்துற மாதிரி இருக்கு. இது என்னமோ லவ் படம் மாதிரி அப்படி காட்டுற மாதிரி இருக்கு. இங்க பாரு, ஆனா என்ன சொல்லிட்டா படத்துல வந்து அந்த லவ் பொசிஷன்லாம் நினைக்கிறேன் மேபி ஒரு 10% தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இல்ல ஒரு இன்டர்வியூல சுப்பராஜ் கிட்ட, கார்த்திக் சுப்பராஜ் கிட்ட கேட்பாங்க, பயங்கரமான ஒரு ஆக்ஷன் படமா வரப்போகுதுன்னு நினைக்கிறேன், நாங்க டீசர் பார்த்தாலே துப்பாக்கிலன்னு எடுத்து நடந்து வராங்க, சூர்யா பயங்கரமா இருந்துச்சு அப்படிலாம் சொல்ல, சக்கரம் தெரிவிச்சிட்டான் இது ஒரு ஆக்ஷன் மூவின்னு யார் சொன்னா, இட்ஸ் a லவ் மூவி அப்படின்னு ரிப்ளை இன்டர்வியூ கார்த்திக் சுப்பராஜே இன்டர்வியூ வர திருப்பி சொன்னாரு. யாரு சொன்னது உங்கள்கிட்ட இது இட்ஸ் a லவ் ஸ்டோரி அப்படின்னாரு.
அவர் சொல்லிட்டு பொசிஷன் தான் கூட இருக்குமா படத்துல லவ் தெரியல, மேபி ட்விஸ்ட் பண்றதுக்கு கூட சொல்லியிருக்கலாம்ல. ஏன்னா நம்ம என்ன சொல்றோமோ அதை எதிர்பார்த்து தான் போவோம். அது இல்லாதப்ப அங்க ஸ்கிரீன்ல வேற ஒண்ணு இருக்கிறப்ப தானே அந்த மேஜிக்கே நடக்குது. ஓ என்னை ஏமாத்திட்டாங்களா, பயங்கரமா இருக்கலாம் அப்படின்னு நம்ம பேசுறப்போ there's the success happen. It will be in a completely different movie மட்டும் நல்லா தெரியுது. ஆமா இதெல்லாம் ஓகே ஆயிரும் கன்ஃபார்ம். இப்போ அதான் சொல்றேனே, சூர்யா நிக்க சொல்றாரு, யாரெல்லாம் கங்குவாக்கு ரிவ்யூ பண்ணா வரிசையிலும் அப்படின்னு தான் சொல்ல போறாருன்னு நினைக்கிறேன். வேற என்ன பண்ண முடியும்? அந்த மனுஷன் அவர் பெஸ்டா தான் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. கிளிக் ஆகல, இதுல கிளிக் ஆயிடும் நம்புறேன்.